Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃப்ரூட் அண்ட் நட் சாக்லேட் ரெசிபி எப்படி நம்ம வீட்டிலே செய்கிறது அப்படின்றது தான். இது செய்கிறதுக்கு ரொம்ப பெரிய பொருள்லாம் தேவையில்லை, நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு சீவில் நம்ம பவுடர்டு சுகர் எடுத்துக்கணும். சுகரை பவுடர் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா மட்டும்தான் நம்மளோட சாக்லேட்டோட டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும், இல்லைனா க்ரெயினியான சாக்லேட் மாதிரி இருக்கும். ஸோ 3 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு சுகர் பவுடர் எடுத்துக்கிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு அன்ஸ்வீட்டன்ட் கொக்கோ பவுடர் எடுத்துக்கிட்டேன். கூடவே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் என்ன பிராண்ட் மில்க் பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா சீவ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட சாக்லேட் மிக்ஸ். இப்போது இது எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்து விட்டுறணும். ஸோ இது நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்மளோட சாக்லேட் மிக்ஸ் ரெடி ஆகிடும். இப்போது நம்ம டபுள் பாய்லர் மெத்தடில் நம்ம சாக்லேட்டை செய்ய போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு கீழே ஒரு பாத்திரத்தில் நல்ல தண்ணி கொதிக்கணும். அதுக்கு மேலே ஒரு பவுலை வச்சிடலாம். அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அன்சால்டட் பட்டர் தான் எடுத்திருக்கேன். இப்போது இந்த பட்டர் நல்லா உருகணும். அதுக்காக ஃப்ளேமை நம்ம அதிகமாக வச்சோம் அப்படின்னா நம்ம இந்த பவுடரை ஆட் பண்ண உடனேவே கெட்டி ஆகிடும், நல்லா பால்கோவா மாதிரி ஆகிடும். ஸோ இருக்கிறதுலே லோயஸ்ட்டு ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இதை செய்யணும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சாக்லேட் மிக்ஸ், அதில் ஒரு பாதியை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது மிச்சம் இருக்கிற அந்த சாக்லேட் மிக்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்துக்கலாம். இருக்கிறதுலையே லோ ஃப்ளேமில் வைக்கணும், இல்லைன்னா நம்மளோட சாக்லேட் பேர்ன் ஆகிடும், அப்படியே கட்டியாக ஆகிடும். இப்போது நம்மளுக்கு பிடிச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பாதாம், பிஸ்தா, கிரான்பெரிஸ் இது எல்லாமே குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு இப்போது உடனேவே அது சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி சாக்லேட் மோல்டில் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா ஆற நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கும், அதனால் சூடாக இருக்கும்போதே ஆட் பண்ணிக்கணும். ஏதாவது ஸ்பில் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அதை கையில் அப்படியே ரப் பண்ணி விட்டுட்டு இதை 2 வாட்டி ஜஸ்ட் டேப் பண்ணிவிட்டு அப்படியே ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சிங்க அப்படின்னா ஒரு 1/2 அன் ஹவரில் சூப்பராக செட் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி இண்டிவிஜுவல் சாக்லேட் மோல்டுலேயும் நம்மளுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுவுமே ஒரு ஃபியூ மினிட்ஸில் நல்லா, அதாவது ஒரு 30 மினிட்ஸில் நல்லா செட் ஆகிடும். இந்த மாதிரி எல்லா மோல்டுலேயுமே ஆட் பண்ணிவிட்டு ஸ்பில் எல்லாத்தையுமே தொடச்சி விட்டுருங்க. இப்போது ஆஃப்டர் 1/2 அன் ஹவர் நம்மளோட சாக்லேட் எவ்வளோ சூப்பராக செட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? டைம் டு ட்ரீட். நம்ம இண்டிவிஜுவல் மோல்ட்ஸில் ஊற்றி வச்சுருந்தோம் இல்லையா, அதுவுமே பர்ஃபெக்டாக செட் ஆகி வந்துருச்சு. இப்போ இந்த சாக்லேட்டை பிரேக் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். அப்படியே நம்ம கடையில் வாங்குகிற டெய்ரி மில்க் சாக்லேட் மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.